இங்க ஒரு வயசான பெரியவருக்கு ஒரு ஆத்துல சின்னதா ஒரு தங்க கட்டி ஒண்ணு கிடைக்குது. அந்த தங்க கட்டி எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட நாய்கிட்ட காட்டி இதே மாதிரி உனக்கு கிடைச்சா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூட அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாயும் போய் அந்த ஆத்துல தேடி பாக்குது. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த நாய்க்கு வந்து பெரிய தங்க கட்டியாவே கிடைக்குது. ஆனா அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா நம்ம தாத்தா சின்னதா தானே காட்டினாரு, இது பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருது. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நாள் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒண்ணு ஓடுறதா பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு சரி அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு தாத்தா சொல்ல இதை கேட்ட அந்த நாயும் அங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குது. போய் பார்த்தா அங்க ஒரு அழகான வெண்ணிற ஓனாய் இருக்குது. சோ அதை பார்த்துட்டு இந்த நாயும் இந்த ஓனாயும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓனாய் அந்த நாயை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. இந்த நாயும் அந்த ஓனாய் கூட போய் பாக்குது. போய் பார்த்தா அங்க நிறைய ஓனாய்ங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா ஓனாய்களோடய சேர்ந்துக்கிட்டு இந்த நாய் வந்துட்டு வேட்டையாடலாம் கத்துக்கிட்டு சந்தோஷமா இதுவும் கூட சுத்த ஆரம்பிச்சிருது. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த தாத்தா வந்துட்டு இந்த நாய்க்கு ஓனாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாத்துறாரு. அப்படி பார்த்தவரு அந்த நாய்கிட்ட போயிட்டு நீ வாழ்றதுக்கு இதுதான் சரியான இடம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே அந்த ஓனாய்ங்க கூட வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய்களோடய அனுப்பி வச்சிடறாரு.